ஜனநாயகன் படம் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறத அறிவிச்சிருக்காங்க. கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளடிக்கும் அரசியல் வரீங்க, மக்கள் நல்லது செய்யணும் அரசியல் வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், விஜய் 5 தடவை பகவத் கேசரியை பார்த்தார். 5 தடவை பார்த்தார். முழுக்க முழுக்க அது பகவத் கேசரி தான். சீன் பை சீன் பகவத் கேசரி தான். சீர்கள் ரொம்ப ஆரம்பத்தில் நான் அப்பெல்லாம் கட்சியில் இருக்கேன். சொன்ன இந்தியா படம்னு கேட்டேன். ஆனால் கேசரியா இருக்காதுன்னு. கேசரி ஒரு கேவலமான படம்னு. கேசரியா இருந்தா என்ன, நான் சாப்பிட மாட்டோமா? நீங்க தான் சொன்னீங்க கேசரி கிடையாது. ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சுக்கு போனாங்கல்ல, புஷியானந்த் ரொம்ப சீக்கிரமே போயிட்டாரு. ஏன் படம் தெரியுமா? அங்க போய் ஆடியோ லான்ச் பிளாக் டிக்கெட் வைக்கிறாங்க. கொள்ளடிக்கிறதுக்காக ஏன்டா அப்படி வரீங்க அரசியலுக்குன்னு சொல்லி அடிக்கணும்னா புஷியானந்த் அடிக்கணும். முதல்ல தன்னோட கட்சியில் இருக்கிறவங்களை அடிக்கணும். நீங்க எம்எல்ஏ டிக்கெட் 2 கோடி ரூபாய்க்கு புஷியானந்த் விற்கிறார். விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியும்? கண்டிப்பா தெரியுங்க. எவ்வளவு நாள் இது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க முடியும்? விஜய் எதுவுமே தெரியாதுன்னா அப்புறம் என்ன கட்சி தலைவராக இருக்கீங்க? முதலில் இந்த ரசிகர் மன்றத்தில் ஊழலை துவக்கி வைத்த புனிதர் வந்து புஷியானந்த் தான். விஜய் பிரச்சனை தெரியுமா? எதுக்கு சார் மாலை போடணும்? வீரர்கள் வெள்ளச்சார் சரி பிறந்த நாளுக்கு நான் எதுக்கு மாலை போடணும்? உண்மையிலே இப்படி கேட்கிறாரா? உண்மையிலேங்க அவர் தெரியலங்க. ஏன் மாலை போடணும்? அஞ்சலி சரி அதுக்கு எதுக்கு நான் மாலை போடணும்? சார் பெரியார் கொள்கை இருந்துட்டு போறாருங்க. அவர் பெரியார் கொள்கை தலை இருந்துட்டு போறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க இன்னைக்கு வரைக்குமே விஜய்க்கு இந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியவே தெரியாது. அவர் வாழ்கின்ற உலகத்துல ஜான் வந்து அழகா ஒரு கட் பண்ணி ஒரு வீடியோ அனுப்புவார். சார் இந்த பாய் பாருங்க, நமக்கு எவ்வளவு சூப்பரா பேசிருக்காரு பாருங்க சார். சூப்பர் ஜான் சார். அந்த பொண்ணு பாருங்க சார், நமக்கு உயிரை கொடுத்து பேசிருக்கு சார். ரைட், ஓகே. நம்மளை பத்தி யாருமே நெகட்டிவ், அதான் யாருமே நெகட்டிவா பேசல சார். நீங்க வந்து 32% வந்து நீங்க 38% போயிருக்கீங்க சார். ஏன் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை பார்த்து ஒரு 6% மக்கள் ஓட்டு போட தயாராயிட்டாங்க சார். ஜனநாயகம் படத்துக்கு தடைன்ற மாதிரி செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா பேச வேண்டியது விஜய்ங்க. பாஜக ஏற்கனவே எடுத்துட்டு தானே இருக்கீங்க. ஒன்றிய அரசே என் படத்திற்காக தணிக்கை தர மாட்டீங்களாய் அப்படி பேசணுமா? பேசக்கூடாது. 30-33 வருஷம் எனக்காக என் ரசிகர்கள் நின்னாங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு நான் அவங்களுக்காக அவங்க வீட்டுல போய் நிக்க போறேன்னு சொன்னாரு. செத்து போன வீட்லயே போய் நிக்கல. நீங்க உங்களை பார்க்க வந்து உங்களுக்காக உயிர் கொடுத்த கரூர் மக்களின் வீட்டிலேயே போய் நீங்க நிக்கல. இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. செங்கோட்டையனே சொல்றாரு, இன்னும் 2026 தேர்தல் நெருங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் எங்கிட்ட வந்து சேருவாங்க, அப்படி அரசு வர வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் சும்மா மேடைக்கு பேசுறாரு. அவர் கடுமையான வருத்தத்தில் இருக்கார். ஏண்டா அதில் போய் சேர்ந்தோன்னு தலையை கொடுத்தோன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கார். 2026க்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒன்று இருக்குமாங்கிறதே தெரியாது. அது ஒரு விஷயம். தான் ஒரு வேளை இந்த எலெக்ஷன் நிற்கிறாருன்னா நிற்க மாட்டாங்க. நின்று ஜெயிச்சா தானே அவர் முதலமைச்சர் ஆக முடியும். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஹெச் வினோத் அவருடைய இயக்கத்தில் திரு விஜய் அவர்கள், பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், மமிதா பைஜி போன்ற முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச ஜனநாயகன் படம் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறத அறிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்குண்ணே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு முக்கியமான ஒரு ரோல் சொல்கிறாரு. கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளடிக்கும் அரசியல் வரீங்க, மக்கள் நல்லது செய்யணும் அரசியல் வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க இதை? இல்லை, நீங்கள் இந்த படத்தில் வந்து புஷியானந்தம் நடிக்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. புஷியானந்தில் நடிக்கிறார். அவருக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையில சொல்லப்போனால் சாட்டை எடுத்து அடிக்கிறார் இல்லையா, அந்த ரோலை புஷியானந்த் தான் போட்டிருக்கணும். ஏன்னா கொலை பண்ணுறது கொள்ளடிக்கிற காடா நீ வர அப்படின்ட்டு. அதுதான் உண்மையிலே கொள்ளடிக்கிற விஜய் அடிக்கிற மாதிரி. ஆமாம், உண்மையில அந்த கேரக்டர் திருப்பி முகத்தை காமிச்சிருந்தாங்கன்னா விஜய் அவரை புஷியானந்த் அடிப்பாரான்னு தெரியல. ஆனால் உண்மையில் அவர் அடிக்கணும், கொள்ளடிக்கிறதுக்காக ஏன்டா அப்படி வரீங்க அரசியலுக்குன்னு சொல்லி அடிக்கணும்னா புஷியானந்த் அடிக்கணும். பக்கத்தில் இருக்கிற மற்ற மாவட்ட செயலாளர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு அடிக்கணும். மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்து பிடுங்கி சாப்பிட்ற அந்த ஒன்றிய செயலாளர்கள் அடிக்கணும். இவங்கள தான் அடிக்கணுமே தவிர விஜய் வேற யாரையும் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல தன்னோட கட்சியில் இருக்கிறவங்களை அடிக்கணும். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணம் முதற்கொண்டு நீங்க எம்எல்ஏ டிக்கெட் 2 கோடி ரூபாய்க்கு புஷியானந்த் விற்கிறார். 2 கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணி புஷியானந்த் தான் விற்கிறார். வேற யார் விற்கிறா? விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியும்? கண்டிப்பா தெரியுங்க. எவ்வளவு நாள் இது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க முடியும்? விஜய்க்கு எதுவுமே தெரியாதுன்னா அப்புறம் என்ன கட்சி தலைவராக இருக்கீங்க? நான் ஒரு ஈவெண்ட் சொல்றேன். நீங்க இப்போ இந்த ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சுக்கு போனாங்கல்ல, நீங்கள் மாவட்ட செயலர் எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. புஷியானந்த் ரொம்ப சீக்கிரமே போயிட்டாரு. ஏன் பண்ணாரு தெரியுமா? அங்கே போய் ஆடியோ லான்ச் பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க. அவங்க ஆடியோ லான்ச் மலேசியாவில் போயிட்டு நீங்கள் போய் ஒருத்தர் கேட்குறாரு, எங்க டிக்கெட் இல்லைங்க, நான் வாசலில் நிற்கிறேங்க, எப்பா இந்த சென்னை மாவட்ட செயலர் கொடுப்பா, கையில் 20 டிக்கெட் வச்சிருக்கப்பா, பிளாக்ல வாங்கிப்பா. இல்லை, புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அழுகுறாங்க, அவர் டோக்கன் எடுத்து கொடுக்குறாரு, அங்கே போய் அந்த வேலையை செய்கிறாரு. எல்லா இடங்களிலும் வந்து அவங்களோட கோர் கான்செப்டே பிளாக்ல எப்படி டிக்கெட் விற்கிறது மட்டும்தான். இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது பிளாக்ல டிக்கெட் விற்பாங்களா? நிச்சயமாக விற்பாங்க. ரசிகர் மன்ற ஷோ இப்போ புஷியானந்த் என்ன சொல்லியிருக்காரு, இன்ஸ்ட்ரக்ஷன் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, வெள்ளிக்கிழமை இல்லையா, தொடர்ச்சியாக பொங்கல் லீவு ஒரு வாரத்துக்கு. யூஸ்வலான ப்ராசஸ் நான் சொல்கிறது எஸ்ஏசி அவர்கள் இருக்கும்போது ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ரசிகர் மன்ற ஷோ, ஒரு நாள் தான். ஏன்னா நான் சொல்கிறது இப்போ துப்பாக்கி நேரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் வந்து எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம 50 ரூபா 60 ரூபான்னு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஒரு நாள் தான். புஷியானந்த் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஓட்டி எனக்கு காசு கொடுத்தா 10, 2 நாள் ஓட்டு அப்படிங்கிறார்.
அப்போ அந்த மாவட்ட செயலர்கள் பழைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல பழைய நிர்வாகிகள் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சது. எங்க அப்பெல்லாம் ஓட்ட முடியாதுங்க. முதல் நாள் வேணா ரசிகர் வந்து பார்ப்பான், 2வது நாள் வந்து காமன் மேன் வந்து பார்க்குறான். அவங்களும் அப்புறம் அவன் வந்து என்னடா எதுக்குடா 500 டிக்கெட் விற்கிறீங்க, எதுக்குடா 200, அப்போ வந்து 200 250 எதுக்குடா விற்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது பண்ண முடியாதுன்னு சொல்லி இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதை மாற்றினதே புஷி ஆனந்த் தான். முதலில் இந்த ரசிகர் மன்றத்தில் ஊழலை துவக்கி வைத்த புனிதர் வந்து புஷி ஆனந்த் தான். விஜய் கூட நீங்கள் எஸ்ஏசி அவர்கள் இருக்கும்போது போய் விஜய் பார்க்குறீங்க, ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். புஷி ஆனந்த் தான் இன்னும் ஓசியில் ஃபோட்டோ எடுக்க விட்றா, 15,000 ரூபா காசு போடு. 15,000 நீங்கள் வந்து விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா 15,000 ரூபா காசு கொடுக்கணும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து விஜய் அது எல்லாத்துக்கும் ஃபீஸ் தான். பார்க்கணுமா விஜய் பார்க்கணும். ஒருவேளை புசிகிட்ட காசு கொடுத்துட்டு விஜய் கிட்ட போய் இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கூட 15,000 பணம் கேட்குறாங்கன்னு விஜய்கிட்ட சொல்லிட்டா விஜய் என்ன சொல்லுவார்? விஜய் என்ன சொல்லுவார்? அப்படியாப்பா சரிப்பா ஓகேப்பா. புசியை கூட்டு கண்டிக்க மாட்டாரு. அதாவது மாவட்ட செயலாளர்கள் மேலே எல்லா புகாரையும் ஆதவர்ஜனா பொதுக்குழு கூட்டத்தில் ஓப்பனாக உடைக்கிறாரு. அப்போ அதே ஆதவர்ஜனா விஜய் போய் சொல்லியிருப்பாரு, எங்க எல்லாரும் காசு வாங்குறாங்க, கீழே இருக்க எல்லா பேர்லையும் புகார் வந்துட்டு இருக்குங்க. என்ன பண்ணார் விஜய்? அப்படியா ஓகே நான் புசியிட்ட கேட்குறேங்க. குற்றவாளி அவன் தான், அவன்கிட்ட என்னையா கேட்குற நீ? இல்லை ஜான் கூட ஒரு ஆடியோ வெளியானது, புசியை பற்றி என்ன போய் விஜய் கிட்ட சொன்னாலும் அடுத்த நிமிஷம் விஜய் போய் புசிட்டே சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் அப்படி தான் சொல்லுவாருங்க. இப்போ நீங்கள் புசி மட்டும் கிடையாது, இப்போ ஜான் பற்றி ஒரு குற்றச்சாட்டு புசி ஆனந்த் சொல்கிறாரா? ஜான் உங்களை பற்றி புசி இதை சொன்னார். ஜான் சார் அருண்ராஜை பற்றி வந்து ஆதவ் ஒரு புகார் சொல்கிறாரா? அருண்ராஜ் இங்கே வாங்க, ஆதவ் இங்கே வாங்க, அருண்ராஜ் அவளை பற்றி அவரு சொல்கிறாரு. இதுதான் அவரோட வேலை. இல்லை அருண்ராஜே இந்த படத்தில் வந்து நடிச்சதாக ஃபோட்டோலாம் வெளியாகுது. அதாவது இன்னைக்கு வந்து 2026க்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒன்று இருக்குமாங்கிறே தெரியாது, அது ஒரு விஷயம். தமிழக வெற்றி கழகம் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்து ஆதவர்ஜனா இல்லை ஜான் ஆரோக்கியசாமி 160, இன்றைக்கி அவங்க சொல்கிறது 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா 200க்கு போயிடலாம், இந்த கதையெல்லாம் சொல்லலாம். விஜய் வந்து கண்டிப்பாக சினிமா கேரியருக்கு விட்டுட்டுலாம் வரமாட்டார், அவர் போயிடுவார். ஸோ இந்த கட்சியில் இருக்கின்ற புஷி ஆனந்த் மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு போவார். இல்லை அவங்களுக்கு இந்த மாவட்ட செயலர்களுக்கு பழையபடி மன்ற நிர்வாகிகளாக மாறி பிளாக்ல டிக்கெட் விற்றுக்கலாம், ரியல் எஸ்டேட் வேலை பார்க்கலாம், நீங்கள் பழையபடி வந்து சாப்பாடு போடுற மாதிரி கதை சொல்லி அதில் ஒரு காசு வாங்கலாம், அப்படிங்கிற வேலைகள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. ஆதவர்ஜனாக்கு பிரச்சனை இல்லை, போய் லாட்டரி விற்க போயிடுவார், மாமனார் கூட போயிடுவார், பிரச்சனை இல்லை. இதில் மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரூப்பில் இருக்கிற மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் எனக்கு புரிஞ்ச அருண்ராஜ் தான். இந்த கவுண்டமணி வந்து அவசரப்பட்டு உங்களை நம்பி கப்பல் வேலையை விட்டுட்டு வந்தேனடா அப்படின்னு வைப்பார் இல்லையா, அதே மாதிரி உங்களை நம்பி ஐஆர்எஸ் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். இந்த கட்சி 2026க்கு அப்புறம் இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியலை. நான் மறுபடியும் ஐஆர்எஸ் வேலை கொடுக்க மாட்டாங்க, இது வந்து பிரைவேட் வேலை கிடையாது. அப்போது எனக்கு அட்லீஸ்ட் சினிமா கேரியராவது ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக சேர்த்து விட்டுருக்காங்க நினைக்கிறேன். அடுத்த படத்துலையாவது நடிக்கட்டும். பாருங்க எவ்வளோ வீரமாக அந்த கொள்கை தலைவர் அம்பேத்கர் மாதிரி நடந்து வராரு பாருங்க. அது மட்டும்தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அருணாச் போய் கெஞ்சிருப்பார், சார் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க சார், எனக்கு முகம் தெரியட்டும், அதுக்காக ஏதாவது பண்ணி கொடுங்க சார். ஏன்னா 2026க்கு அப்புறம் அந்த கட்சி இருக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு நம்ம செஞ்ச பாவத்திற்காக அருண்ராஜ் பிடிச்சி இழுத்துறத பார்த்துக்காக இல்லை அவள் அவசரப்பட்டு வந்ததுக்காக செய்கிற பிராய்ச்சித்தம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மட்டும் தான் நான் பார்க்குறேன். அதில் சங்கர் இயக்கத்தில் வந்து முதல்வன் படம் ரிலீஸ் ஆனது, செம்ம ஹிட். இது வரைக்கும் அரசியல் படம்னாலே அந்த மாதிரி ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச போல இருந்துச்சு. அதை வந்து விஜய் வந்து விஜய்க்காக தான் எழுதப்பட்ட படம், ஆனால் விஜய் வந்து தவற விட்டுட்டாரு. அதன் பிறகு சர்க்கார் போன்ற படம், தலைவா போன்ற படத்தில் நடிச்சாரு, ஆனால் பெரிதளவு வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை. இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து இது அரசியல் விட்டு இப்போ முழுமையாக வந்து சினிமா விட்டு அரசியல்வாதியாக வந்துருவார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் திரும்பவும் ஒரு சினிமாவுக்கே போவார் சொல்கிறீங்க எப்படி? அதாவது அரசியல்வாதி விஜயாக ரொம்ப கடுமையாக வேலை செய்ய வேண்டிய நேரம் இது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி திமுக, அதிமுக, பாமக, பாஜக, நாம் தமிழர் எல்லோருமே எவ்வளோ தீவிரமாக களத்தில் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ரைட்டா? நாம் தமிழர் வந்து கேண்டிடேட்ஸ் அறிவிச்சு, கேண்டிடேட்ஸ் நீ வேலை செய்யும், நான் கூடுதலாக வேலை செய்கிறேன், எல்லா நிர்வாகிகளையும் முடிக்க விடு, இவ்வளோ வேலை செய்கிறாங்களா? திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி சொன்னாங்க, அடுத்தடுத்த வேலைகள் பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஊராக பிரச்சாரத்துக்கு போகிறார், சுற்றுப்பயணம் போகிறார். எல்லாருமே தேமுதிக அமமுக வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ விருப்பம் முதற்கொண்டு வாங்குறாங்க. திமுக கூட இந்த தேர்தல் வாக்குறுதி செயலிலாம் அதுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்தடுத்து அரசு ஊழியர்கள் நம்மளை கைவிட்டு போயிருந்து சொல்லிட்டு நீங்கள் இந்த அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் அறிவிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மகளிர் உரிமை தொகை எவ்வளோ கொடுக்க போகிறேன், இப்படிலாம் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த களத்திலையும் இல்லாத ஒரு நபர் யார்? களத்திலே இல்லாதவர்கள்ட்ட நான் வந்து கண்டுக்க மாட்டேன்னு சொன்னார். களத்திலே இல்லாத நபர் யார்? யார் நீங்கள் சொல்கிறீங்க? விஜய் தான். இல்லை அவர் தான் மற்றவங்களை களத்தில் இல்லாதவங்க நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ரெண்டே நான் என்ன சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் இந்த அரசியல் களத்தில் தேர்தலுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு 100 நாட்கள் இருக்கா, 100 நாள் 110 நாள் 120 நாள் இந்த தேர்தல் களத்தில் இல்லை அரசியல் களத்தில் விஜய் எங்கே இருக்கார்? இருக்காரா? முதல்ல நியூயார்க்கு கூட வேலுநாச்சியாருக்கெல்லாம் புகைப்படம் 2 மணிக்கு தூங்கி எந்திரிச்சா பரவாயில்ல. அதாவது ஒரு விஷயத்தில் பாராட்டுறேன், ஏன்னா நீங்கள் வந்து அந்த பனையூரில் அந்த சவத்துக்கு முன்னாடி நின்று மாலை போட்டால் ஏஐன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. நீங்கள் டப்புன்னு எடுத்து இப்போ ஏஐ பண்ணிட்டான்ப்பா வேணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருங்க. அதனால் அந்த கட்சியில் கெஞ்சி கூத்தாடி, சார் தயவு செய்து இதுக்காக தான் 5 சிலையெல்லாம் வச்சோம், காசெல்லாம் செலவு பண்ணி சிலையெல்லாம் கட்டி வச்சுருக்கோம், தயவு செய்து வந்து நேரடியாக மாலை போடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாட்டுக்கு அப்புறம் விஜய்கிட்ட பிரச்சனை தெரியுமா? எதுக்கு சார் மாலை போடணும்? வீரமணி வேலுநாச்சியார் சரி பிறந்த நாளுக்கு நான் எதுக்கு மாலை போடணும்?
உண்மையில இப்படி கேட்குறாரா? உண்மையிலேங்க அவர் தெரியலைங்க ஏன் மாலை போடணும் அஞ்சலி சரி அதுக்கு எதுக்கு நான் மாலை போடணும் சார் பெரியார் இருந்துட்டு போறாருங்க அவர் பெரியார் கொள்கை தலைவர் இருந்துட்டு போறாரு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்றது சார் இல்லை சார் இது வந்து அரசியல்லாம் இப்படி தான் அதெல்லாம் எதுக்குங்க பண்ணணும் அதெல்லாம் வேணாங்க நான் பாட்டு வீட்டில் இருக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஏங்க கூப்பிட்டு ஒரு கம்பல் பண்ணுறீங்க நீங்கள் உலகத்திலே ஒரு நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெயலலிதா அவங்க ஜே தீபா அவங்க யூஸ்வலாக சொல்லும்போது பேபிமா ஒரு 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க நான் தப்பான சொல்ல 12 மணிக்கு தான் வெளியே வந்து தொண்டர்களை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு ஊர் ஃபுல்லாக பேனர்லாம் வச்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதிமுக வந்து எல்லாருக்கும் யாரெல்லாம் புதுசாக இருந்தால் பேனர் வச்சாங்க அந்த மாதிரி ஜே தீபாவுக்கு பேனர் வச்சாங்க அதற்கு பிறகு பேபிமா 10 மணி தான் எந்திரிப்பாங்க 12 மணி தான் வெளியே வருவாங்க இது அந்த பேபிமாவோட சோம்பேறியான ஒரு அரசியல்வாதினா விஜய் தான் 2 மணிக்கு வராப்புல ஆஃபீஸ்க்கு ஏங்க கொள்கை தலைவர் எல்லா அரசியல்வாதிகளும் நேரடியாக சிலைக்கு போயிட்டு அவங்க மாலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணிக்கெலாம் செய்தி குறிப்பு ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லை மீடியா அங்கே போகும் நீங்கள் மீடியாவே விட போகிறது இல்லை 2 மணிக்கு வந்து ஒரு கொள்கை தலைவருக்கு காலையிலே திட்டமிடுவார் நம்ம போய் என்ன செய்யணும் என்ன பேசணும் என்ன மாதிரி திட்டம் என்ன பேசுறாரு நீங்க இத்தனைக்கும் எப்பயுமே ஒரு 4 கேமரா பாவம் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ல உண்மையிலே பாவம் விஜய் கிளம்பி விட்டார் பிரேக்கிங் நியூஸ் எங்கடா போறாரு அவரு பேட்டி கொடுக்க மாட்டா தெரிஞ்சு பழையவருக்கு தானே போறாரு எங்கடா போறாரு ஏன்னா பதறீங்க அப்படி சொல்லிட்டு இங்க இருந்து நேரா போறாங்க இங்க இருந்து கிளம்பி விட்டார் நீங்க ஆனா இந்த கொள்கை தலைவருக்கு வர்றது அது கூட தெரிய மாட்டேங்குது கொள்கை தலைவருக்கு வர்றது நீங்க பாத்திருக்கீங்களா அவர் போட்டோக்கு மாலை போடுவார்ல அந்த நேரத்துல இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எப்பயுமே தவம் கிடக்குறாங்கல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து அஞ்சலி அம்மாளுடைய பிறந்தநாள் நினைவு நாள் பெரியாருடைய பிறந்தநாள் நினைவு நாள் அம்பேத்கரோட பிறந்தநாள் நினைவு நாள் இதனால போட்டோ வரும் ஆனா விஜய் தன்னுடைய நீலாங்கரை பங்களாவிலிருந்து வெளியே வந்தார் செய்தி வந்திருக்கா ஏன்னா விஜய் வரல எங்கிருந்து வர்றாரு அப்போ ஏஐல வர்றாருங்க அவ்வளவுதாங்க ஏஐல வந்துட்டு இருக்காரு இந்த நேரம் இன்னைக்கு நேத்து இதெல்லாம் ரொம்ப ஏஐன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க சார் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு நம்மளால ஏஐ பண்ற பசங்களே ரொம்ப அழுப்பாகிறாங்க அப்ப நீங்க தயவு செய்து நேரடியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வந்து மாலை போடுறாங்க ஸோ அந்த இடத்துல ஏதாவது பேச்சு இருந்துச்சா பேச்சு கிடையாது இல்லை நான் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டேன் இல்லை உங்களோட உச்சபட்ச டாஸ்க் என்ன மாலையை கொண்டு வந்து உங்க வேலுரங்க வேலைச்சாருக்கு ஒரு மரியாதை செலுத்துற மட்டும்தானே இதுல என்ன திட்டமிடுறது என்ன இருக்கு என்ன பிளானிங் இருக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வந்து வீரம வேலுநாச்சியார் பற்றி அண்ணன் உரை நிகழ்த்த போகிற 1 மணி நேரம் அவ்வளோதான் செத்துக்கடா எல்லாரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி பரவாயில்ல வீரமங்க வேலுநாச்சியார் டக்குன்னு சார் எந்த ஊர் சார் அவங்க அப்படின்னா எந்த ஒரு தெருல எனக்கும் பாரு அவர் அவங்க என்ன சார் பண்ணாங்க எனக்கு என்னங்க தெரியும் திடீர்னு அப்படி கேட்டிங்கன்னா ஜான் என்ன ஜான் பண்ணாங்க அவங்க இது கொஞ்சம் இருக்க சார் நான் கேட்டு சொல்கிறேன் சார் தமிழ் பண்டிட் ஒருத்தர் வச்சிருக்கேன் சார் அவன் சொல்லுவான் இதுதான் அந்த கட்சி ஸோ இந்த கட்சி ரொம்ப நீங்கள் இது நான் வந்து இந்த கேரியர் விட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா நான் வந்து அது நிச்சயமாக ஏன்னா தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டிய நேரத்தில் விஜய் அரசியல் செய்ய தயாராகவே இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் கடந்த டிசம்பர் கடைசியில் பாருங்க கடுமையான போராட்டம் அரசாங்கத்தை எதிர்த்து போராடாத சங்கங்களே கிடையாது ஊழியர்களே கிடையாது ஆசிரியர்களே 2 குரூப் ஒன்று இடைநிலை ஆசிரியர்கள் பகுதிநேர ஆசிரியர்கள் இடைநிலை செவிலியர்கள் சம ஊதியம் சம வேலைக்கான சம ஊதியம் கேட்டு அவங்க போராடுறாங்க மின்சார வாரிய ஊழியர்கள் எங்களுக்கு வந்து ஒரு 42,000 பேருக்கு வேலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க தூய்மை பணியாளர்கள் அரசு மருத்துவர்கள் அப்போது எல்லா செக்டாரும் போராடிட்டு இருக்கு போராடி கொண்டிருக்கும் போது விஜய் எங்கே இருந்தார் ஆதவர்ஜன் போயிருந்தார்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு செவிலியர்கள் அதை சொல்கிறேன் நீங்கள் மறுபடியும் ஆதவர்ஜனா போயிட்டாருங்க இந்த கட்சியில் ஆதவர்ஜனாவை மதிக்கக்கூடிய ஆள் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா புசி மதிக்கிறாருல்ல எங்க மதிக்கிறாரு புசி மதிச்சிருந்தாருன்னா கூட ஒரு நான் சொல்றேன் நீங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு நடுவில் படையூரில் வந்து போராட்டம் பண்ணுறது என்னையா போராட்டம் நாங்கள் வந்து புஷி ஆனந்தோட சேர்த்து ஆதவர்ஜனா ஃபோட்டோவையும் போட்டு போஸ்டர் அடித்தோம் அதனால புஷி ஆனந்த் எங்களை வந்து காலி பண்ணுறாரு ஆதவர்ஜனா வந்து கட்டவுட்டில் போட்டதுக்கே இவ்வளோ பிரச்சனை ஆமாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்க நீங்கள் இப்போ சென்னை சுற்றி வரீங்க நீங்கள் கரெக்டாக தொடர்ச்சியாக ஏதாவது போஸ்டர் வந்துட்டு இப்போ ஜனநாயகனுக்கு போஸ்டர் ஓட்ட போகிறாங்க கரெக்டாக இந்த எந்த போஸ்டர்லையாவது நீங்கள் வந்து ஆதவர்ஜனாவோட ஃபோட்டோ வரும் இந்த தேர்தலுக்குள்ளே வரும்னு சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறோம் நானும் பார்த்ததே இல்லை ஆதவர்ஜனா ஃபோட்டோ நிர்மல்குமார் ஃபோட்டோ அருண்ராஜ் ஃபோட்டோ ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா ஓகே இந்த ஒட்டுமொத்த கட்சிக்கு செலவு செய்கிறது ஆதவர்ஜனா எல்லா நிகழ்வுக்கும் நீ போஸ்டர் ஓட்டுறது வேணா அந்த மார்ச் சிலர் பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கலெக்ஷன் பண்ணி அடிச்சுக்கிறாங்க மற்றபடி ஒரு பொதுக்குழு கூட்டம் ஆதவர்ஜனா செயற்குழு கூட்டம் ஆதவர்ஜனா மாநாடு மதுரை மாநாடு ஆதவர்ஜனா விஜய் திருச்சி பயணம் ஆதவர்ஜனா விஜய் வந்து இங்கே கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறது ஆதவர்ஜனா இது எல்லாமே ஆதவர்ஜனா தான் அவரோட ஃபோட்டோ வராது இன்னும் சொல்ல போனால் இப்போ 5 பேர் தானே கொள்கை தலைவர் இப்போ தலைவர் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பேசுகிறாரு போடணுமா வேணாமா தெரியாது அது எதுவுமே தெரியாது சரி அதுக்கு மேலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அது புஷி ஆனந்தா இருக்கணும் இல்லை வந்து யாராவது இருக்கணும் அதை கொடுக்கறக்கே இங்கே ஆட்கள் இல்லை எல்லாரும் இஷ்டத்துக்கு அவங்களோட நோக்கம் என்னப்பா தலைவர் படம் விஜய் படம் வந்தாட்டி வராட்டி கூட பரவாயில்லப்பா புஷி ஆனந்த் படம் வந்துடணும் இல்லாட்டி தலைவர் கோச்சுக்குவார் தலைவர்னு சொல்ல புஷி ஆனந்த் கோச்சுக்குவார் அது ஒன்று தான் அவங்களோட மைண்டில் இருக்கே தவிர அதனால் ஆதவர்ஜனாவோட புகைப்படம் கூட எங்கேயும் வராது விஜய் வந்து இப்போது ஸோ இந்த தீவிரமான நேரத்தில் ஏதாவது போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா கலந்துக்கலாம் போராட்டம் கலந்துக்க முடியாங்க அவர் வந்தார்னா க்ரௌடு வந்துடும் நானே சொல்கிறேன் க்ரௌடு வந்துடும் ரைட் ஒரே ஒரு அறிக்கை நான் என்ன சொல்கிறேன்
இந்த பழைய திட்டம் நேற்று கொண்டு வந்துட்டாங்க, ஓகே. அதுக்கு முன்னாடி அதிமுக கைவிட்டாங்க, திமுகவும் கைவிட்டாங்க, ரைட்டா? அந்த இடத்துல விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? போயிட்டு இல்லை அறிக்கையாக நான் கவலைப்படாதீங்க, நான் வந்தால் செஞ்சு கொடுப்பேன் ஏதாவது. இல்லை இடைநிலை ஆசிரியர்கள் நீங்கள் வந்து என்னப்பா உங்கள் பிரச்சனை சார், நாங்கள் எல்லோரும் சம வேலை பார்க்குறோம், சம ஊதியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கான கூட நிற்பேன். ஒரு அறிக்கை கூட கொடுக்கலங்க. 4 மாசத்துல யாரும் சொல்லலையா அவர்கிட்ட அறிக்கை? சொல்லலை, அதான் சொல்லலை, பிரச்சனை அதான் பிரச்சனை. நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே விஜய்க்கு இந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியவே தெரியாது. அவர் வாழ்கின்ற உலகத்தில் ஜான் வந்து அழகாக ஒரு கட் பண்ணி ஒரு வீடியோ அனுப்புவார். சார் இந்த பாய் பாருங்கள், நம்மளுக்காக எவ்வளோ சூப்பராக பேசியிருக்காரு பாருங்கள் சார். ஓகே சூப்பர் ஜான், ரைட். சார் அந்த பொண்ணு பாருங்கள் சார், நமக்காக உயிரை கொடுத்து பேசியிருக்கு சார், ரைட், ஓகே. நம்மளை பற்றி யாருமே நெகட்டிவ், அதான் யாருமே நெகட்டிவாக பேசலை சார். நீங்கள் வந்து 32% வந்து நீங்கள் 38% போயிருக்கீங்க சார். ஏன் ஜான், ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை பார்த்து ஒரு 6% மக்கள் ஓட்டு போட தயாராகிட்டாங்க சார். இல்லை எங்களை போன்ற சேனல்லாம் வெளியேற காணொலி எல்லாம் பார்க்குறாரு இல்லையா? பார்க்க மாட்டார். எப்படி பார்ப்பார் அவர்? ஓகே, இது பார்ப்பார். எப்படி பார்ப்பாருன்னா அவரோட சொந்தக்காரங்க இல்லை நண்பர்கள், டேய் ரியாலிட்டியை இதில் பாரு, உங்கள் ஜான் சொல்கிற வீடியோவை பார்க்காத. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக டெய்லி நான் பேப்பர் ஒரு அரசியல்வாதி, இன்றைக்கி நம்ம எல்லா அரசியல்வாதிகளும் தெரியும், எந்த ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு போனீங்கனாலும் இந்த தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற எல்லா பேப்பர்ஸ், எல்லா வார இதழ்கள், நாளிதழ்கள் எல்லாமே இருக்கும், இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே இருக்கும். படிப்பாங்க என்ன நடக்குது நாட்டில்ங்கிறத, அவங்க தெரிஞ்சதால அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா பார்த்துட்டே இருப்பாங்க. மாவட்ட செய்திகள் என்னன்னு கேட்பாங்க, மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவாங்க. இப்படி தான் இருக்கும். விஜய் என்ன பண்ணுறார்? ஸோ அப்படிப்பட்ட விஜய், அதாவது தீவிரமான அரசியல்வாதியாக இருக்க வேண்டிய நேரத்திலேயே அரசியல்வாதியாக இல்லாத விஜயை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேரியர் விட்டுட்டு வரப்போறாரு, உச்சத்தை விட்டுட்டு எங்கே போக போகிறாரு அவர் விட்டுட்டு? இல்லை கரூரில் அந்த 41 பேர் இறந்தப்ப ஒரு சின்ன குழந்தை இறந்ததுக்கு அவங்க தகப்ப அதை கையில் எடுத்துக்கிட்டு அவர் அழுது நம்மளால் உண்மையிலேயே அதை இன்னும் மறக்க முடியாது. அப்படி அவர் அழுதுட்டு இருக்கும்போது விஜய் போய் அதை கண்டுகொள்ளாமல் கரூருக்கே போகாமல் மலேசியாவில் ஆடியோ லான்ச்சில் போயிட்டு டான்ஸ் ஆறாரு பிளாஸ்ட் படத்துக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜயை வந்து நீங்கள் ஒரு மனிதாபிமானவாதியாக கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. நீங்கள் உண்மையிலே நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன், நீங்கள் உண்மையான மனிதாபிமானம் இருக்கிறவர் இருந்தால் அந்த கரூர் சம்பவத்தில் அவர் உடனடியாக அந்த கூட்டத்தோடு வெளியே வந்திருப்பார். நான் சொல்கிறது, இது ஏதோ சம்பவம் பெருசாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பேச வேண்டாம், கலைஞ்சு போங்க, கேன்சல் பண்ணுறேன், கலைஞ்சு போங்க, அதுதான் சொல்லியிருப்பார் விஜய். இன்னொரு நாள் நம்ம கூட்டத்தை நடத்திக்கலாம். இன்னும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ சிபிஐ வழக்கில் விசாரணையில் கூட புஷி ஆனந்த் வந்து இந்த தகவலை கொண்டு போய் சொன்னதாகவும் அவங்க கேட்கலங்கிற மாதிரி சொல்ல, அது உண்மை. நான் சொல்கிறேன், புஷி ஆனந்த் கிட்ட அந்த மாவட்ட காவல்துறை பேசி சொன்னாங்க, சார் கேன்சல் பண்ணுங்கள் சார், கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கு சார், இப்பயே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்கு சார், வராதிங்க சார், நிப்பாட்டுங்க சார் சொல்லி சொன்னாங்க. அதை புஷி ஆனந்த் ஜான்ட்டையும் ஆதவ்ட்டையும் சொன்னார். ஆதவும் ஜானும் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை இனிமேல் நம்ம சேர்க்க முடியாது, நம்ம பண்ணுறது 30 விழாவிற்கு எதிர்த்து ஒரு விழா பண்ணுறோம், அப்போ நம்ம கூட்டம் சேரட்டும், ஆறதை பார்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் சொல்ல, இன்டென்ஷன் வந்து உங்களை வந்து சாகடிக்கணுங்கிறது இன்டென்ஷன் இல்லை, ஆனால் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அது பத்தி 100 பேர் மயக்கப்பட்டு விழுவாங்க, வழக்கமாக அது நடக்கிறதானே, அதுதான் அவங்களோட இன்டென்ஷனாக இருந்துச்சு. இன்னொரு ஹெச் வினோத் வந்து பாவம், உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச் வினோத் ரொம்ப பாவம். ஏன்னா அவர் என்ன சொன்னார், நான் ஒரு கதை வச்சுருந்தேன், நான் சொன்னேன் கடைசி படம் சொல்லி சொல்கிறாங்க, நான் அப்ரோச் பண்ணேன், ஏன் சார் போய் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், விஜய் 5 தடவை பகவந்த் கேசரியை பார்த்தார், 5 தடவை பார்த்துட்டு இதுதான் வந்து பெண்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கான சரியான படம், அப்போ இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாராவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஹெச் வினோத் உள்ள வரார். அது மொத்தம் கதை வந்து விஜயை தயார் பண்ணி தான் ஹெச் வினோத் எடுத்திருக்காரு. முழுக்க அது பகவந்த் கேசரி தாங்க, சீன் பை சீன் பகவந்த் கேசரி தான். என்ன பொலிட்டிக்கலான ஒரு ஹீரோ இன்னொரு படத்தை காப்பி அடிச்சு நம்ம நடிக்கும் போது விமர்சனம் வரணும் அவர் தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அதனால தான் இவனுக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்கானுங்க, இல்லைன்ட்டு. நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் அந்த குட் டச் பேட் டச் பற்றி ஒரு சீன் வருது, அதை மட்டும் நாங்கள் ரைட்ஸ் வாங்கி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விட்டாங்க. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க, இவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு இவங்களே இந்த சொல்கிற அணில்களே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன இருந்தால் என்னப்பா, கேசரியா இருந்தால் என்ன, நாங்கள் சாப்பிட மாட்டோமா? நீங்கள் தான் சொன்னீங்க கேசரி கிடையாது, கேசரி குப்பை போட ஏன்ட்ட பேச கிடையாதுன்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லலை. இல்லை இந்த பசங்க ரசிகர்கள் ரொம்ப ஆரம்பத்தில், நான் அதுக்கப்புறம் கட்சியில் இருக்கேன், என்ன சொன்னேன், என்ன படாதுன்னு கேட்டேன். ஆனால் கேசரியா இருக்காதுண்ணே, கேசரி ஒரு கேவலமான படனே, அது வேண்டாண்ணே நமக்கு அப்படிலாம் சொல்ல பசங்க இருக்காடுங்க. அவருக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீசரை பார்த்தோன்னே லைட்டாக டவுட் வந்துச்சு, அந்த மீசையை தூக்கி விட்டு இந்த பாலையை அதே மாதிரி பாலகிருஷ்ணன் பண்ணார். ஸோ அதனால் வந்து அதுதான் அந்த படம் தான் ஒரு டவுட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிளை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மமிதா பைஜு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தோடு, ஏன்னா இதை கூட காப்பி அடிப்பீங்கிற அளவுக்கு இவங்களே மாறிட்டாங்க. அப்போ இதுதான் போல இருக்குன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இது ட்ரைலர் வரும்போது ஃபுல்லாக கன்ஃபார்மே ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ணது இப்போ இந்த பசங்க அங்கே இருந்த பசங்க இப்போ எங்கே இறங்கி வராங்கன்னா, கேசரியா தான் இருந்துட்டு போகுது, நாங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. டிசம்பர் 19 சென்சார் போர்டு வந்து படம் அனுப்பப்படுதுன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து இது ஓகே ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த அவங்க வந்து நான் அனுப்பவே கிடையாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஜனநாயகம் படத்துக்கு தடைன்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. உண்மையிலே தடையாகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். இது எல்லா படத்துக்கும் நடக்கிற யூஷுவல் ப்ராசஸ். ஓகே,
விஜயோட ரசிகர்கள், விஜயோட குரூப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று நேற்று யார் இதுக்காக பேசுனா, ஒரு சினிமா பத்திரிகையாளர் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இது யார் சார் பேசணும்? ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசணும். எங்கள் படத்துக்கு ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே எங்கள் படத்தை நீங்கள் முடக்க பார்க்கிறாயா? சரி, ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட பயப்படாமல் சரி ரைடு கீடு விட்டுருவாங்க. ஒன்றிய அரசுலாம் முடக்க பார்க்க மாட்டாங்க. இல்லை சொல்கிறேன், பேசணும். அப்போ அந்த கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் கூட யோசிக்கலாம், ஐயோ வேண்டாம் நமக்கு ரைடு கீடு வந்துடும், வேண்டாம்ப்பா பர்ச்சுக்கு வேணாம், வெயிட் பண்ணுவோம். ஹெச் வினோத் பேசலாம், ஹெச் வினோத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், இல்லை வேண்டாம் நமக்கு நாளைக்கு பின்ன டேரக்ஷன்ஸ் பண்ணணும், நம்ம தேவையில்லாத பேச வேண்டிய விஜய்ங்க. கடைசி படம் தானே உங்களுக்கு, இதுக்கப்புறம் படம் நடிக்க போகிறது கேரியர் இல்லை. பாஜக ஏற்கனவே எடுத்துட்டு தானே இருக்கீங்க. ஒன்றிய அரசே என் படத்திற்காக தணிக்கை தர மாட்டீங்களாய் அப்படி பேசணுமா பேசக்கூடாதா? கண்டிப்பாக பேசலாம். ஏன் பேசல? ஏன் ஆள் வச்சு நீங்கள் பேசுறீங்க? இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏன் ஆள் வச்சு பேசுறீங்க? இன்னும் பேசினா பிரச்சனை பெருசாக இல்லை பிரச்சனை பெருசாகாதுல, பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்த சினிமாக்காரர் ஒருத்தர் எழுதுறாரு இல்லையா, ஒரு பத்திரிகை எழுதுறாரு, அவர் யூஸ்வலாக அவரோட சேனல் நிறைய பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி நல்லா போய் பேசுவாருங்கிறது தெரியும். இதுவும் ஒரு கூடுதலான ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு போய் பேசுறது. ப்ரொமோட் பண்ணுறாங்களா? ப்ரொமோட் பண்ணுறாங்க அவ்வளோதான். நீங்கள் எல்லா படங்களுக்கும் தணிக்கை சான்றிதழ் அவங்க பார்த்து இதை மியூட் பண்ணு, இந்த வார்த்தையை எடுத்துரு, இந்த சீனை கட் பண்ணு, ஒரு 16 கட்டு 17 கட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதை இவங்க கொஞ்சம் டைம் எடுத்து எடிட்டுக்கு போய் பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் போய் காமிப்பாங்க. காண்பித்த பிறகு தணிக்கை எப்போ டைம் இருக்கோ பார்த்துட்டு ஓகேன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதெல்லாம் எந்த ரொம்ப சில ரிலீஸே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கின்ற படங்கள் இப்போ வந்து ஒன்றிய அரசாங்கம் உண்மையிலேயே பாஜக முடக்க பார்க்குறாங்க. சில படங்களை இப்போ பேர்ட் கேர்ள் வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இல்லை வேறு சில படங்கள் அது வேறு, அது கோர்ட்டுக்கு போகணும், சண்டை போடணும், நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். இந்த படத்துக்குலாம் பாஜக அவ்வளோ பெரிய பொருட்டாலாம் விஜய் இன்னும் எனக்கு தெரிஞ்செல்லாம் யோசிக்கலாம். இல்லை படம் ரிலீஸ் ஆகிற அந்த முதல் காட்சியில் வந்து பிளாக்ல டிக்கெட் கண்டிப்பாக விற்பாங்க, எல்லா முறையும் வித்துட்டு தான் இருக்காங்க. இதை கண்டிப்பாக விஜய் ஒரு கண்டிப்பாரா, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, பிளாக்ல டிக்கெட்லாம் விற்காதீங்க, நீங்களும் அதை வாங்காதீங்க அப்படின்லாம் கண்டிப்பாரா? ஏங்க விற்கிறதே நான் எப்படியும் கண்டிப்பேன், எனக்கு புரியவே இல்லையே. விற்கிறதே ஆளுதா நான் சொல்லவா? நீங்கள் கோட்டு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் புஷி ஆனந்தோடைய 4 நாள் கலெக்ஷன் 40 லட்சம் ரூபா. நீங்கள் தேட்டர்ஸ் முதற்கொண்டு புஷி ஆனந்த் காசு கொடுக்கணும், தேட்டர்ஸ் காசு கொடுக்கணும். இந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் மன்ற நிர்வாகிகள் இருக்கக்கூடியவர்கள் இவங்க டிக்கெட் சேல்ஸில் பாதியை புஷி ஆனந்துக்கு ஷேர் பண்ணணும். இது எழுதப்படாத விதி. 4 நாள் 5 நாள் இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஷோஸ் ஓட்ட முடியுமோ ஓட்டி நமக்கு எவ்வளோ காசு பார்க்க முடியுமோ, இதுதான் உனக்கு எலெக்ஷனுக்கு காசு, இதை வச்சு தான் செலவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு எலெக்ஷனுக்காவது விஜய் செலவு பண்ணுறாரு, அதுவும் பண்ண மாட்டார். ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர். அது ஒரு அவர் சம்பாரிச்ச காசு செலவு பண்ணவே மாட்டார். அவர் ரொம்ப எல்லாருமே விஜயகாந்த் எடுத்துக்கங்க, நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சேர்த்து வச்ச காசு தான் மக்களுக்கு செலவு பண்ணுவாங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் விஜய் அப்படி பண்ண மாட்டாரு? விஜய்க்கு பண்றதுல விருப்பம் இல்லை, தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா கூட கொடுப்பார். தான் ஒரு வேளை நின்னார்னா, நம்ம முன்னாடி சொல்ல நிற்க மாட்டார், தான் ஒரு வேளை இந்த எலெக்ஷன் நிற்கிறாருன்னா நிற்க மாட்டார். நான் அதுவும் சொல்றேன், நிற்க மாட்டார். என்ன நிற்கிற பிளான், அதாவது நின்று ஜெயிச்சா தானே அவர் முதலமைச்சராக முடியும். அதாவதுங்க 234 தொகுதிக்கும் ஒரு ஆள் போகணும். இன்னைக்கு கதைக்கு சொல்கிறேன், நீ தனிச்சு போகிறாங்க அப்படிங்கிற கதைக்கு. எதுனா இந்த சிபிஐ என்கொயரிலாம் எப்படி போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி கதைக்கு அவங்களோட கணக்குப்படி 234 தொகுதிக்கும் ஒரு நபர் போய் பிரச்சாரம் பண்ணணும். யார் போவா இந்த கட்சியில்? யார் போகக்கூடிய முகம் யார்? எவ்வளோ பேச்சாளர்லாம் இருக்காங்க, ஆதவர்ஜுன் இருக்காரு, புசி இருக்காரு. சரி, அவருங்களாம் போனால் பயங்கரமாக கூட்டம் அப்படியே அள்ளிடுமா? ஆனால் கூட்டம் விஜய்க்கு தான் வரும். விஜய்க்கு தானே வரும். ஸோ உங்களுக்கு கூட்டம் வேணுமா இல்லையா? அப்போது விஜய் தான் போகணும். கேண்டிடேட்ஸ் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஆதவர்ஜுன் இன்ட்ரடியூஸ் பண்ணால், புஷி ஆனந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணால், இல்லை ராஜ்மோகன் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இன்ட்ரடியூஸ் ஆகும். இன்னொன்று அவங்க சில தொகுதியில் நிற்கலான்னு கூட ஐடியா இருக்கும். அவங்க தொகுதியில் வேலை பார்ப்பாங்க தவிர கொஞ்சம் வாக்குகளும் வரும். ஸோ விஜய் தான் போகணும். அப்போது நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறீங்க, இப்போ திமுகவோ அதிமுகவோ என்ன பண்ணுவாங்க? விஜய் அந்த தொகுதியில் காலி பண்ணுங்க, ரைட்டாக வேலை பார்ப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக இறங்கி வேலை பார்ப்பாங்க. செந்தில் பாலாஜி சார் நீங்கள் வந்து ஒரு காலி பண்ணுங்க சார், சும்மாவே சொல்ல வேண்டாம். இங்கே முத்துசாமி காலி பண்ணுங்க, ஏதோ ஒரு இடத்து சென்னையா சேகர்பாபு காலி பண்ணுங்க இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா விஜய் முடக்கிறதுக்கான வேலைகள் நடக்குமா நடக்காதா? நடக்கும். டெய்லி அதை தான் நீங்கள் எதுவும் சண்டை பண்ணும். எங்களை பிரச்சாரத்துக்கு போட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் போக முடியல, ஜீப் போட்ட முடியல, என்ன முடக்கிறாங்க, இப்படியே நீங்கள் பேசிட்டு இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுதானே சார் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால தான் அவர் ஒரு தொகுதியில் முடங்க மாட்டார். அது ஒன்று. இது இவங்க சொல்ல போகிற காரணம். உண்மையான காரணம் என்னென்னா, தோற்று போன அரசியல்வாதியாக நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் நீங்கள் சினிமாவுக்கு போகும்போது கேரியர் உச்சம்னு சொல்லி கதை சொல்ல முடியாது. தோற்று போன அரசியல்வாதியாக மாறுறார். ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து தோற்று போன அரசியல்வாதியாக கிராஃப் இறங்கி மறுபடியும் நீங்கள் நடிகராக போய் மாறுறீங்க. அது அவரோட கேரியருக்கு சரியாக வராதுன்னு விஜய் யோசிப்பார். தோற்று போயிட்டோம், நம்ம மறுபடியும் தோற்று போன காரணத்தினால் நான் சினிமாவுக்கு வரேங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்துடும். கமல்ஹாசன் எப்பயுமே அரசியல்வாதின்னு சொல்லிட்டே இல்லை, நான் பார்ட் டைமுங்க, இதுவும் பார்ட் டைம், அதுவும் பார்ட் டைம், இதுவும் பார்ட் டைம், அவர் பிரச்சனையே இல்லை. விஜய் நான் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டார் இல்லையா? ஜூன் மாதம் ஒரு பெரிய அறிக்கை வரும், நான் மக்களுக்காகவே என் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன், ஆனால் மக்கள் வந்து எனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல, அதனால் உங்களை மறுபடியும் மகிழ்விப்பதற்காக நான் மறுபடியும் என் திரைத்துறைக்கு சென்று சில நாட்கள் சில படங்களை நடித்துவிட்டு
மீண்டும் அரசியலுக்கு ஒரு நாள் வருவேன். இல்ல அவரு ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருக்காருன்னா 30-33 வருஷம் எனக்காக என் ரசிகர்கள் நின்னாங்க, அடுத்த 30 வருஷத்துக்கு நான் அவங்களுக்காக அவங்க வீட்டுல போய் நிக்க போறேன்னு சொன்னாரு. ஏன் செத்து போன வீட்லயே போய் நிக்கல? நீங்க உங்களை பார்க்க வந்து உங்களுக்காக உயிர் கொடுத்த கரூர் மக்களின் வீட்டிலேயே போய் நீங்க நிக்கல, இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. எந்த ரசிகர் வீட்டுக்கு போய் நிப்பாரு? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க காரை மறிச்சு நீங்க அவங்கள பார்க்க முடியலங்கிற விஷம் குடிச்சு சாக கிடக்கிற அஜிதாவை நீங்க போய் பார்க்கல, அவங்க வீட்டில் போய் நிக்கல. நேற்று ஒருத்தர் வீடியோ போடுறான், நான் இன்னைக்கு நைட்டோட நாளை காலை தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறான் திருவள்ளூர் மாவட்டத்தில். அதை நீங்கள் போய் நிற்கல. முன்னாடி ஒரு பொண்ணு தேனியில் ஒரு பொண்ணு வீடியோ போட்டுச்சு, ஆனால் நான் அன்றைக்கி செத்துரு வேணான்னு சொன்னிச்சு, நிற்கலை. ஏன்னா பெண்கள் வாக்களை கவர்றாருல இவர். இந்த கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமைங்கிறத நான் சொல்கிறேன். யார் வீட்லையுமே நீங்கள் நிற்கலை. என்ன கதை இது? அதாவது விஜய் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். இந்த ஸ்கிரிப்ட் இன்றைக்கி பேச சொன்னாங்களா, இந்த ஸ்கிரிப்ட் நான் பேசுவேன். நான் சொல்கிறேன்ல, நான் பல நேரங்களில் இதை சொல்லி காட்டி போயிடுறேன். February 2, 2024 ஸ்கிரிப்ட் தான். அதில் முதல்ல அறிக்கையில் எழுதுறாருல, நான் முழு நேர அரசியல்வாதி, அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு இல்லை, அது முதற்கொண்டு ஸ்கிரிப்ட் தான். யார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்? ஜான் ஆலோசி எழுதுறாருங்க. ஜான் எழுத மாட்டார், ஜானுக்கு தமிழ்லாம் தெரியாது. அவருடைய ஆலோசனை அவர் ஆள் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் வச்சிருப்பாரு. இப்போ கடைசியாக வந்து அறிக்கை நாஞ்சில் சம்பத் வச்சு அறிக்கை எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே சந்தோஷப்பட்டு அவரே ரீட்வீட்லாம் பண்ணுறாரு. அப்போ அவரை வச்சு எழுதியிருக்காரு. இப்போ நான் இருந்தபோது நான் ஒரு அறிக்கையை எழுதியிருப்பேன், நான் சந்தோஷப்பட்டு போட்டிருப்பேன். அப்படிதான். ஸோ என்றைக்குமே வந்து எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். இந்த ஸ்கிரிப்ட் இப்போ அதாவது ஏன் இது வருது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கேரியர் உச்சம் ஏன் விஜயே சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறார், செங்கோட்டை முதற்கொண்டு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் இந்த 2 வருஷத்தில் மக்களுக்காக நான் இந்த விஷயத்தை போராடி சாதிச்சிருக்கேன். நான் வந்து தீவிரமாக ஜாதி எதிர்ப்புக்காக வேலை செய்து நான் இன்றைக்கி வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டேன். செஞ்சீங்களா? செய்யலை. நீங்கள் கவின் ஆணவ படுகொலைக்கு பேசக்கூட இல்லை. நான் வந்து காவிரி சிக்கலுக்காகவும் முல்லை பெரியார் சிக்கலுக்காகவும் கடுமையாக போராடி இன்றைக்கி நதிநீர் சிக்கலை இல்லாமல் பண்ணிட்டேன். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசுவார் அவரோட. இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் இது பண்ணிட்டேன். இல்லை இளைஞர்களுக்காக நீங்கள் வந்து கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறேன், நீங்கள் தள்ளுபடி பண்ணல, அவங்கள திரட்டி வச்சு ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ஒரு இளைஞர் புரட்சியை ஏற்படுத்திட்டேன். இதெல்லாம் சொன்னீங்கன்னா அரசியலில் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, விஜய் சாதித்தது என்ன? இப்போ எல்லா கட்சிக்கும் ஒரு அடையாளம் இருக்கும்ல. திமுக ஒரு அடையாளம், அதிமுக ஒரு அடையாளம், பாமக ஒரு அடையாளம், விசிக ஒரு அடையாளம். அடையாளமற்ற நபராகவும் அடையாளமற்ற கட்சியாகவும் விஜய் இருக்கிறார். அப்போ எதை நீங்கள் சொல்லி உங்கள் யூஎஸ்பி என்ன? உங்களுக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட் ஒன்று தான், கேரியரின் உச்சம். அதனால தான் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, அடுத்த 2 வருஷத்துக்கு விஜய் வேலை பார்க்க போகிறதில்ல, களத்துக்கே போகிறதில்ல. அப்போ நம்ம மக்களை ஏமாத்துறதுக்கு நமக்கு ஒரு யூஎஸ்பி வேணும். அது என்ன? கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வராது. இப்போ என்ன போன்றவங்க ஏன் போய் சேர்ந்தேன்? நான் விஜய் ரசிகர்லாம் இல்லை, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் என்றைக்குமே இல்லை. இப்போ உண்மையிலே கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வராருப்பா ஒரு மனுஷன். ஆனால் நான் நம்பினது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் வேலை செய்வார் நம்பினேன். ஏன்னா நான் என் கேரியர் விட்டுட்டு தான் வந்தேன், நான் ஐடி கேரியர் விட்டுட்டு தான் வந்தேன். நான் இதே சொல்கிறேன், நான் வந்து குத்தாம்பாக்கம் இளங்கோவன்கிட்ட போய் பேசினேன். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், சரி அதுக்கு அப்படின்னாரு. ஆனால் நான் ஐடி வேலையை விட்டுட்டு வந்துட்டேனே, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்டார். ஓகே, மக்களுக்காக நீ வேலை செய்கிறியா, அதுதான் முக்கியம். நீ கேரியர் விட்டுட்டு வந்தேன், நான் வேலையை விட்டுட்டு வந்தேன், உனக்கு எவனும் வேலையை விட்டு வர சொல்லுங்கள். மக்கள் யாரும் சொன்னாங்களா உனக்கு வேலை விட்டு வர சொல்லலை? விஜயை வந்து யாரும் கேரியர் உச்சத்துட்டு வரும்னு சொன்னாங்களா? சொல்லலை. ஏன் மக்கள் நம்பினாங்கன்னா, நீங்கள் வந்து கேரியர் உச்சம் கேரியர் சொல்லும்பொழுது இப்போ வீட்டில் கூட பேசும்போது பார்ப்பா விட்டுட்டு வராரு, நீ மக்களுக்காக வேலை செய்ய போகிறேன்னு நம்புகிறாங்க. ஆனால் நீ மக்களுக்காக வேலை செய்யவே இல்லை. அப்போது இந்த செல்லிங் பாயிண்ட் தான் உன்ட்ட இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதை நீ தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே இருப்பேன். அது எப்போ முடிவுக்கு வரும்? எலெக்ஷன்ஸோட முடிவுக்கு வந்துடும். ஸோ பழையபடி நீ சினிமாவுக்கு போய் அவ்வளோதான். என் செல்லிங் பாயிண்ட் முடிஞ்சது, செல்லிங் பாயிண்ட் சேல் ஆகலை, நான் முயற்சி பண்ணேன், இதை வச்சே நான் முதலமைச்சரால் முயற்சி பண்ணேன், மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் போய் சொல்கிறான்ப்பான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை இன்னும் மக்களுக்காக வேலையே செய்யலப்பா, கேரியர் உச்சத்தை விட்டு வந்தால் என்ன பண்ணுறது, வேலை செய்யணும்ல, நீ வேலையே செய்யலப்பான்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு இடம் போகும்போது அது முடிஞ்சு ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் இப்போ நடிகை கூட சொன்னாங்க, எழுதி வச்சுக்கோங்க நவம்பரில் நான் அதை மாறுபடுறேன், ஜூன்லேயே வந்துடுவார். அவர் ஜூன்லேயே வந்துடுவார். நீங்கள் அவ்வளோ காலம்லாம் போய் இல்லை, ஜூனில் எங்கேயாவது ஒரு ட்ரிப்புக்கு இப்போ போயிட்டு யுஎஸ்ஓ இல்லை கோவாவோ எங்கேயா ட்ரிப்புக்கு போயிட்டு ஜூலையில் வருவார். அவ்வளோதானே தவிர நிச்சயமாக அவர் படத்திற்கு வந்து நடிப்பார். யார் எந்த அணிலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் கண்ணீர்லாம் வடிக்கணும், இந்த கடைசி பார்த்து கண்ணீர்லாம் இப்போயே இமோஷனாக இருக்குது, கட்டுப்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கேயும் போக போகிறதில்ல, இங்கேயே தான் இருக்காரு, இங்கே தான் நடிச்சிட்டு இருப்பாரு, கவலைப்படாதீங்க. ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறாங்க. ஈஸியாரில் ஒருத்தர் ரீல்ஸ் போடுறாரு, தூய்மை பணியாரெல்லாம் வரிசையில் நிற்க வச்சு அவங்க காலை கழுவி தொட்டு கும்பிட்டு வீடியோ போடுறாங்க, அவங்களும் பூ போட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் நாவப்பழம் வாங்குறத வீடியோ எடுத்து போகிறாரு, காரைக்குடி சேர்ந்த ஒருத்தர். இதே மாதிரி ஒவ்வொருத்தர் ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்பி மக்கள் வாக்கு சொல்லிட்டு நம்புறாங்களா அவங்க? இல்லை, இவங்களோட டார்கெட் ஓட்டர்ஸ் வந்து இதில் தானே சுற்றுறாங்க, இணையத்தில் இருக்கிறவங்க தானே இவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் அந்த காரைக்குடியில் போடுறவரை இவர் மாதிரி ஒரு கேண்டிடேட் நம்ம கிடைக்கணுங்கிறாண்டே, யாரா நீங்கள்லாம் அப்படி தான் எனக்கு தோணுது. அதாவதுங்க, விஜய் மட்டுமல்ல, விஜயோட ரசிகர்களாக இருப்பவர்களுக்குமே அரசியல் குறித்து எந்த ஒரு பார்வையும் கிடைக்கும். நீங்களே போய் நிறைய பேட்டிலாம் எடுக்கிறீங்க, போய் மைக்கெல்லாம் பிடிக்கிறீங்க, அவன் என்ன சொல்கிறான், 276 தொகுதி 266 40 தொகுதியில் ஜெயிச்சா அன்னை மினிஸ்டர் 4 தொகுதி 267ங்கிறான். ஸோ அதுதான் நீங்கள் இன்னொன்று
பாண்டிச்சேரியில் பேச வரும்போது பாருங்க எங்கள் அண்ணன் எப்படி பேசுகிறாரு பாருங்க. நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்கன்னா, விஜய் எப்படி முதல்ல அரசியலை பார்க்கும்பொழுது ஜான்கிட்ட கேட்கும்பொழுது ஜான் எது சொன்னாலும் அரிஸ்டாட்டலே கிரேக் அரிஸ்டாட்டலேன்னு விஜய் எப்படி யோசிக்கிறாரோ அதே மாதிரி விஜய் பேசுறது அரிஸ்டாட்டலாக பார்க்குறான். ஏன்னா இவனுக்கு அரசியலே தெரியாது. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் இது வரைக்கும் அரசியல் கூட்டங்களுக்கு போனது கிடையாது. தமிழ்நாடு எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியாது. அவன் அரசியல்னு எதுவுமே தெரியாது. அவனுக்கு மிஞ்சி போனால் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் போய் ஓட்டு போட்டு வருவாங்கப்பா, இல்லை நான் எனக்கு வயசு வந்தால் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்கப்பா, ஓட்டர் ஐடி கார்டு வாங்கணும்ப்பா, ஓட்டர் ஐடி கார்டு வாங்கணும் கூட அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டம். ஸோ அந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்து அரசியல் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத காரணத்தினால விஜய் எது பேசினாலும் அது அரசியலாக தான் இருக்குது. அப்போது நீங்கள் வித்தியாசமாக என்னங்க பண்ணலாம், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ரெகுலராக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ தொடர்ச்சியாக ரீல்ஸ் போடுவோம், அதே பண்ணுவோம். அதுதான் அரசியல் அவன் நினச்சிட்டு இருக்கான். நான் ஒன்றும் இல்லை, எஸ்ஐஆர் போராட்டம் ஒன்று பண்ணாங்க இல்லையா, நான் அப்போ எங்கள் ஊரில் இருந்தேன், புதுக்கோட்டையில் இருந்தேன். இந்த எஸ்ஐஆர் பண்ண கும்பல் மொத்தமாக எங்கே தெரியுமா போச்சு, மணமகிழ் மன்றத்துக்குள்ளே போச்சு. எல்லாரும் துண்டு போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த கட்சியும் டாஸ்மாக் கடைக்குள்ளேயும் கூட்டம் நிரம்பி வெளியுது தாவேக்கனால டாஸ்மாக் கடையிலையும். இவனை என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் மது ஒழிக்க போகிறோம். எப்பரா ஒழிப்பீங்க, குடிச்சு ஒழிச்சிருவீங்களா? செங்கோட்டையன் இணைஞ்சதுக்கு அப்புறம் கட்சியில் ஒரு சில நாஞ்சில் சம்பத் இன்னும் ஒரு சில பத்திரிகையாளர்லாம் இணைஞ்சிருக்காங்க கட்சியில். செங்கோட்டையனே சொல்றாரு, இன்னும் 2026 தேர்தல் நெருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள்லாம் எங்ககிட்ட வந்து சேருவாங்க, அது மூலயமா நாங்கள் கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி யாராச்சும் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் மாதிரி வேறு போக்கிடமே இல்லை. எல்லா இடத்துலையும் இப்போ வழியே இல்லை. திமுக டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க, அதிமுக தான் நான் வெளியே வர்றேன், வேறு எந்த கட்சிக்கும் என்னால் போக முடியாது அப்படின்னா அவங்க இங்கே வருவாங்க. 10ஓட 11 இல்லாமல் இங்கே போனால் நமக்கு தனித்துவமாக வருவாங்க அப்படின்னு வருவாங்க. அவ்வளோதான். நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன பிரச்சனை, போக்கிடம் இல்லை. திமுகலாம் அவர் என்ன கேட்குறாரு, இப்போ 4 கூட்டம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான்னு கேட்குறாரு. அதை பண்ணாமல் மறுக்கிறாங்க. இங்கே போனால் கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இங்கேயும் மறுக்கிறாங்க. என்ன இப்போ நீங்கள் எங்கே நாஞ்சில் சம்பத் கடைசியாக பார்த்தீங்க சொல்லுங்கள்? ஒரு மக்கள் மட்டத்தில் பேசினார் நினைக்கிறேன். அதான் பேசினார். அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா பிரச்சார கூட்டங்களுக்கு போகணும். பிரச்சார கூட்டத்துக்கு இவர் அனுப்புகிறாங்களா? ஏன்னா இவர் போய் அங்கே திராவிடம்னா என்ன தெரியுமா, தமிழ் தேசியம்னா என்ன தெரியுமான்னு பேசுவார். அவன் என்ன சொல்லுவான், ஜனநாயகன் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்டு ஏங்க அவசரப்படுறீங்கன்னு கேட்பாங்க. அவன் பிளாஸ்ட் என்ன பேசுறீங்க, தலைவர் மாதிரி பிளாஸ்டாக பேசுங்க சார்பா. நான் எவ்வளோ கூட்டம் பேசுவேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, அவரை போய் பேச முடியுமா? அவன் போய் இங்கே பிளாஸ்ட் பாட்டு பாடுங்க சார், என்ன சார் அப்படி இருக்கீங்கன்னு கேட்பான் அவன். அதனால செட்டே ஆகாது. இதெல்லாம் நம்ம சொன்னோம், இதெல்லாம் போய் நீங்கள் போய் அசிங்கப்படுறது வேலைகள் பண்ணி. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்கள் சும்மா மேடைக்கு பேசுகிறார், அவர் கடுமையான வருத்தத்தில் இருக்கார். அவருமே ஆமாம், ஏண்டா அதில் போய் சேர்ந்தோன்னு தலையை கொடுத்தோன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் சொல்லலையா, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்து அந்த கட்சிக்குள்ளே போனீங்கன்னா யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது அந்த கட்சியில். இந்த ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த ஜாலியாக அப்படின்னா ஜாலியாக இருந்தால் நீங்கள் போகலாம். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக மட்டும்தான் இருக்கேன், கூடுதலாக நான் துண்டு போட்டுக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அரசியல் தெரிந்தவர்களுக்கு, மக்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கட்சி கண்டிப்பாக செட் ஆகாது, அந்த கட்சியில் இருக்கவும் முடியாது. இல்லைனா அதிகமாக போய் பேசுவேன், கடிச்சு விடுவேன் அப்படின்னா நீங்கள் போகலாம். அதுதான் அந்த கட்சி. இப்போ இறுதியான கேள்விண்ணே, தாவேக்கா வந்து 25% வாக்குன்னு சொல்லி ஆதவர்ஜனை சொல்கிறாரு, இன்னும் ஒரு சிலர் 38% வாக்குன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் எதிர்கட்சி ஆகிடும் சொல்கிறாங்க, ஒருத்தர் நாங்கள் ஆளுங்கட்சியாக ஆகிடும் சொல்கிறாங்க. எது உண்மை? 2026 தேர்தலில் தாவேக்கா எந்த மனநிலையில் இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒன்று கன்ஃபார்மாக சொல்கிறேன், யாருமே ஜெயிக்க போகிறது கிடையாது. விஜய் நின்னாலும் ஜெயிக்க மாட்டார். விஜய் ஏன் நின்னாலும் ஜெயிக்க மாட்டார். விஜய் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்பாய்லர். அவர் வந்து சில இடங்களில் திமுக வாக்குகளையும் பல இடங்களில் அதிமுக வாக்குகளையும் பிரிக்கக்கூடிய ஸ்பாய்லராக மட்டும்தான் இருப்பார், அதை தாண்டிலாம் போக மாட்டார். ஓகேங்க, உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.